This video is sponsored by Laptop Bazaar, Chennai. Hi viewers, welcome to TechOTech. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா HP லேப்டாப்ஸில் 30 to 40,000 பட்ஜெட்டில் என்ன லேப்டாப்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 30 to 40,000 ஒரு மிட் ரேஞ்ச் லேப்டாப் வாங்கலாம். பட் ஸ்டில் அந்த மிட் ரேஞ்ச் லேப்டாப்பில் எந்தெந்த லேப்டாப் ஃபாஸ்ட் மூவிங் இன் HP தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். And very important, keep stay tuned. Okay, video ku ipo polama. The first laptop நம்ம என்ன பார்க்க போறோம்னா it is HP ஓட 14S DQ3033TU. இது வந்து பேசிக்கா இந்த பர்టిక్యులர் லேப்டாப் நீங்க பாத்தீங்கன்னா it is really pretty good, நல்லா தான் இருக்கும். ஆனா நீங்க ஓஹோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமா அப்படினு பார்க்க போனீங்கன்னா ஓகே ஒரு ப்ரௌசிங்க்கு இல்லை ஒரு வீட்டு யூஸுக்கு இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்கைப் சேட்டிங்கு இந்த மாடலுக்கு இல்லை இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாடல் தாராளம் போகலாம். இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் வித் பென்டிஎம் ப்ராசஸர், இன்டெல் பென்டிஎம் ப்ராசஸர், N6000 ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க. நாட் பேட் ப்ராசஸர் இதர், நல்லா தான் இருக்குது. தென் 8GB ஆஃப் ரேம் வந்து ஆப்வியஸ்லி 8GB இஸ் அ வெரி குட் கான்ஃபிகரேஷன் இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில். அண்ட் இட் கம்ஸ் 256 எஸ்எஸ்டி வந்து ஒரு நல்ல பூட்டிங் இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து லேகிங், இதில் நிச்சயமாக ஒரு மினிமம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் லேகிங் என்பது வந்து நிச்சயமாக இதில் நம்ம பார்க்க முடியல. அண்ட் விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எஸ் நாட் பேட். விண்டோஸ் 11 வந்துடுச்சு, பட் ஸ்டில் விண்டோஸ் 10 அப்கிரேட் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா இட் கம்ஸ் வித் MSO, த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஹோம் அண்ட் ஸ்டூடெண்ட் வந்து ப்ரீலோடடாக இருக்கிறதால ஸோ நம்மளுக்கு இந்த வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் நம்ம வந்து ஒரு கிராக் கொஷின் போடணும் இல்லாட்டி பைரட்டட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மண்டே உடைக்க தேவையில்ல. இட் கம்ஸ் வித் ஒரிஜினல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் திஸ் ஒன். அப்புறம் இதில் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 14 inches அண்ட் நானோ பேசல் அப்படின்வாங்க. அந்த பெசல் வந்து H2H பெசல் இருக்கிறதால உங்களுக்கு ஸ்க்ரீன் பாடி ரேஷியோ இஸ் சர்டன்லி வெரி குட் இன் திஸ் ஒன். அண்ட் இது ஜெட் பிளாக் இன் கலர். இப்போ யாரெல்லாம் ரொம்ப பிளாக் போதோ அழுக்கப்படக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா திஸ் மாடல் இஸ் ரியலி வெரி குட் மாடல். இதில் நம்ம பார்க்கணுன்னா இட் இஸ் இந்த வெயிட் வந்து ஜஸ்ட் 1.4 kilos ஒன்லி. ஸோ இந்த மாடல் கம்ஸ் ஆஸ் அ வெரி எக்கானமிக்கல் பேக்கேஜ். இதோட வேலை வந்து ஜஸ்ட் 32,990 HP இந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இட்ஸ் ரியலி வெரி குட் இன் டு இட். ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் செக்மெண்ட். சரி, இது இந்த நெக்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா HPயில் 15S FQ2626 அப்படின்னு ஒரு மாடல். இந்த 2626 இஸ் பேக்ட் வித் அன் i3 ப்ராசஸர் 11th generation. இப்போ 11th generation has really occupied and it has really come down very well. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் வித் 8GB ஆஃப் ரேம் இருக்குது அண்ட் 512GB SSD இல்லை. இதில் வந்து 512 கொடுத்துருக்கலாம், பட் இன்னொரு வெர்ஷன் 512 இருக்குது. இது வந்து பேசிக்காக 256GB SSDயோட வருது. அண்ட் அஃப்கோர்ஸ் விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் இருக்குது அண்ட் MS ஆஃபீஸும் இருக்குது உங்களுக்கு. இதுவும் வெரி எக்கானமிக்கல், பிளாக் அண்ட் கலர் தான். இதில் இன்னொரு பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் நம்மளுக்கு வந்து கிடைக்குது இன்பில்ட் அலெக்ஸா கிடைக்கிறது. ஆனால் ஸோ ஆஸ் எ ரிசல்ட் உங்களுக்கு இதுவும் வந்து இட்ஸ் அ வேல்யூ ஆடட் மிஷின். அண்ட் ஒன் மோர் கிரேட் அட்வான்டேஜ், இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வந்து HP ரியலி மெயின்டைன்ட் இட். பிலோ 40க்குள்ளே ஒரு மாடல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பிக்கு மோஸ்ட் ஆஃப் தெம் பிக்கப். ஏன்னா மோஸ்ட்லி எங்கள் ஷோரூம்ஸில் இருக்கிற டாப் செல்லிங் மாடலில் இதுவும் ஒரு மாடலாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் இஸ் ஜஸ்ட் 36,990 ஒன்லி. அதனால் இதையும் நிச்சயமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இந்த 30 to 40 சீரீஸ்க்கு உள்ள. ஓகே, தென் எனி ஒரு மாடல் இருக்குது. we talk about AMD Ryzen. இந்த பர்டிகுலர் மாடல் பார்த்தீங்கன்னா it is HP 15S EQ2143AU என்ற ஒரு மாடல். ஸோ இது வந்து ஈக்குவலி குட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு i3 11th generation நம்ம we have been really betting on it, அதுபோல் Ryzen அதாவது AMD பிரியர்களுக்கு இட்ஸ் சர்டன்லி வெரி குட் லேப்டாப். உங்களுக்கு அந்த மென்டல் பிளாக்கேஜ் இல்லாட்டி மைண்ட் பிளாக்கேஜ் உங்களுக்கு இல்லைன்னா நிச்சயமாக இந்த மிஷினுக்கு போகலாம். ஏன்னா இதில் அவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா Ryzen 3ல 5300U ப்ராசஸர். ஏன்னா ப்ரீவியஸ் வெர்ஷன் நீங்கள் Ryzen 3 பார்த்தீங்கன்னா இட் வாஸ் சே தே யூஸ் 3000 வெர்ஷன். சர்டன்லி இது நிச்சயமாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸும் இட்ஸ் சர்டன்லி பெட்டர். ஸோ தே ஆர் ரியலி கேச்சிங் அப் வித் இன்டெல் ஆல்சோ. ஸோ இதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். இட்ஸ் ரியலி வெரி குட் லேப்டாப். 8GB ரேம் இருக்குது, 512GB SSD இருக்குது அண்ட் விண்டோஸ் 11. இதில் வந்து விண்டோஸ் 11 இருக்குது, MS ஆஃபீஸும் இருக்குது இதில். ஸோ இந்த லேப்டாப் கம்ஸ் வித் அ நேச்சுரல் சில்வர். ஏன்னா இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பிளாக் இன் கலர் தான் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து யூ வில் பி ஹேவிங் இட் அ நேச்சுரல் சில்வர்.
ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த மிஷினோட விலை, இந்த லேப்டாப்போட விலை இஸ் ஜஸ்ட் 38,990 ஒன்லி. அதனால் உங்களுக்கு 30 to 40க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 3 மிஷினும் இஸ் ரியலி டூயிங் அ வெரி குட் ரவுண்ட் இன் த மார்க்கெட். டாப் மோஸ்ட் செல்லிங்கில் இந்த மிஷின் வந்து இஸ் அ சர்டன்லி வெரி குட் பாய் அண்ட் யூ கேன் ரியலி ரிலே ஆன் திஸ் மிஷின். அதனால் உங்களுக்கு இந்த 3 மிஷினில் உங்கள் யூசேஜ், உங்கள் தேவை எதுன்னு பூர்த்தி பண்ணுதோ சர்டன்லி யூ கேன் கோ ஃபார் இட். இப்போ ஒரு மைல்டு யூசேஜ் பண்ணனா யூ கேன் கோ வித் தட் 14 inches 32,990 வாலா. இல்லை எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வேணும், ஒரு i3 லெவலில் வேணும்னா எதர் யூ கேன் கோ வித் 26260U ஆர் 2143AU போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது வந்து 30 to 40. அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு say about 40 to 50 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே என்ன லேப்டாப் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ கீப் ஸ்டே டியூன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அங்கே பெல் பட்டன் இருக்கும் பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். நான் எப்போதும் சொல்கிற அதே வார்த்தை தான், கோவில் மணி அடிக்கிறீங்களோ இல்லையோ நிச்சயமாக நம்மளோட பெல் அடிக்க மறந்துடாதீங்க. Thank you. Let me catch up with another video in the next episode. Until then, it's bye from Pramod.